வணக்கம் தீபிகா. அதாவது தஞ்சாவூர் அருகே உள்ள ஆசூத்திப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான திறந்தவெளி நெல் சேமிப்பு குடோன் ஒன்று உள்ளது. இந்த குடோனில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்படுவது வழக்கம். தற்போது ஏராளமான நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் இந்த குடோனில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர் இன்று பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான நெல் மூட்டைகள் சரசரவென சரிந்து விழத் தொடங்கியது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பணியாளர்கள் வேக வேகமாக ஓடத் தொடங்கினர். இருந்தாலும் அதே கிராமத்தை சேர்ந்த காசிநாதன் மனைவி சின்ன பொண்ணு வயது 51, மேலும் சகுந்தலா ஆகியோர் மீது நெல் மூட்டைகள் விழுந்தது. இதில் சின்ன பொண்ணு மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சகுந்தலாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை சக பணியாளர்கள் காயமடைந்த சகுந்தலாவை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தஞ்சாவூர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நெல் மூட்டைகள் விழுந்து பலியான சின்ன பொண்ணுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்தது எப்படி என்பது குறித்து தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.